அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொள்கைகள் என்கின்ற பாடத்தில் நாம் இன்னைக்கு பாடம் 10, அதானே பாடம் 10 வான்மறைகள் அப்படிங்கிற தலைப்புகளில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வான்மறைகள் அப்படின்னா வேதங்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா வேதங்களை குறித்தும் குர்ஆனில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. முதல்ல வான்மறைகள் என்றால் என்ன, அந்த வேதங்கள் என்றால் என்ன, அந்த வேதங்கள் எதற்காக இறக்கப்பட்டது, எந்தெந்த நம்பிக்கை எந்தெந்த வேதங்கள், அந்த வேதங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை முன்னுரையாக நம்ம பார்த்துட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புக்குள்ளே நுழைவோம். முதல்ல அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு கிதாபுல்லா ரிஜாலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையை நமக்கு, இரண்டு வழிகளை நமக்கு காட்டியிருந்தான். கிதாபுல்லா அப்படின்னு சொல்லும்போது, அதை விட கிதாபுல்லா என்று சொல்வதை விட குத்துபுல்லா, கிதாபுடைய பன்மை குத்துபு, அல்லாஹுடைய வேதம் என்று சொல்வதை விட அல்லாஹுடைய வேதங்கள், அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட வேதங்கள். அப்போ குர்ஆன் என்பதை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய வேதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதில் முக்கியமான வேதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 வேதங்களை நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான். இந்த 4 வேதங்களை குறித்தும் குர்ஆனில் என்ன செய்யுது, இடம்பெற்றிருக்கு. அதாவது 3 வேதங்களை குறித்து குர்ஆனோடு சேர்த்து 4 வேதங்களை குறித்து குர்ஆனிலேயே இடம்பெற்றிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான் அல்லது குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு ஒரு இதுவாகவே நமக்கு ஒரு இது சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஆமாம், தௌராத் இன்ஜில், ஆமாம் தௌராத் மூசா அபுரானி, கண்டுபிடிச்சாச்சு. தௌராத் மூசா அபுரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இன்ஜில் ஈசா சுரியானி, குர்ஆன் முஹம்மது அரபானி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பாட்டு மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு மொழிகளில் இறக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக தௌராத் வேதம் எந்த மொழியில் இறக்கப்பட்டிருக்குன்னா அபுரானி மொழிகளில், சரிங்களா, அப்ரானி மொழிகளில் இறக்கப்பட்டிருக்கு. தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் மொழி அபுரானி. ஜபூர் வேதமான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மொழி யூனானி. இன்ஜீல் ஈசா, இன்ஜீல் என்கின்ற வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அந்த வேதத்தின் மொழி சுரியானி, சுரியானி பாஷையில் இருக்கும். குர்ஆன் ஃபுர்கான் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மொழி அரபானி, அரபு என்கின்ற அந்த மொழியில் இறக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 வேதங்களும் நமக்கு முக்கியமானது. இந்த 4 வேதங்களுடைய ஒரே சொல் தான் வான்மறைகள் அப்படின்ட்டு இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேதம் எதற்காக இறக்கப்பட்டது? மனிதனை நேர்வழிப்படுத்த, மனிதனை நேர்வழிப்படுத்த. இந்த வேதங்கள் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா, வேதங்கள் இல்லைனாலும் அதாவது வேதங்கள் தூதர்கள் ரெண்டுமே நமக்கு என்ன செய்யும், ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் பரிபூரணமாக நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நேர்வழியோடு இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா கிதாபுல்லா குத்துபுல்லா என்கின்ற வேதத்தையும் நமக்கு நேர்வழிப்படுத்த கொடுத்திருக்கிறான். ரிஜாலுல்லா என்று சொல்லக்கூடிய சில நபிமார்களையும் சில வழிகாட்டிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ தௌராத், ஜபூர், இன்ஜீல் இந்த வேதங்களை நாம முழுமையாக நம்ப வேண்டும். இப்போ நமக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது எனக்கு போதுமானது, நான் தௌராத்தை இன்ஜீலையோ நான் ஜபூரையோ நான் நம்ப மாட்டேன், ஈமான் கொள்ள மாட்டேன் என்றால் உண்மை முக்மீனாக ஆக முடியாது. ஆமன்து பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குத்துபிஹி, உங்களுக்கு புரியுதா, ஒ கிதாபிஹின்னு சொல்லல அல்லாஹ். குத்துபு என்றால் பன்மை. அப்போ அவன் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன். அப்போ நபிமார்கள், அந்த வேதங்கள் இறக்கப்பட்ட நபிமார்களை நம்ம நம்பணும். அதே போல அந்த வேதங்களை முழுமையாக நம்ப வேண்டும். அப்படி நம்பாம இருந்ததுனால தான் சில வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் காஃபிராக, முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. ஏன்? தௌராத்தை நம்புவாங்க. கையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களுடைய கையில் தௌராத் இருக்கும், இன்ஜீல் இருக்கும், ஜபூர் இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வேதங்கிறத நம்ப மாட்டாங்க. அப்படிதானே? அப்போ இப்படி நாம இப்போ முக்மீன்களாக அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து யா யுஹல்லதீன ஆமனு அப்படின்ட்டு குர்ஆனில் அல்லாஹ் நம்மளை அழைக்கிறா அப்படின்னா இந்த வேதங்கள் முழுமையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்பியிருக்கணும், நம்பணும். அதனால தான் நம்ம முக்மீன்களாக இருக்கிறோம். இப்போ இந்த தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த குர்ஆன், இந்த 4 வேதங்களில் எது சிறந்த வேதம்?
எல்லா வேதங்களும் சிறந்தது தான், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அற்புதமான ஒரு சிறப்பு பெற்றது குர்ஆன். ஏன், எதனால, ஏன் இந்த குர்ஆன் மட்டும் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி சில விஷயங்களை பேசுவோம். முதல்ல இந்த தௌராத்தாவே இல்லை, அப்படிதானே? ஜபூர், இன்ஜீல் எல்லாமே மாற்றப்படுது. இப்போ இந்த குர்ஆனுக்கு உள்ள தனி சிறப்பு ஒரு 5 சிறப்புகளை சொன்னால் இதுதான் எல்லா வேதங்களையும் விட ஆக சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அது என்ன 5 சிறப்புகள்? 1, முதல்ல குர்ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். குர்ஆன் என்பது அரபு சொல். அதனுடைய தமிழாக்கம் என்ன? ஓதுதல், ஓதப்படுதல். இது எல்லாமே குர்ஆன் என்றால் ஓதுதல் என்பது அர்த்தம். சரியா? நம்ம அது எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள் உண்டு. உம்முல் குர்ஆன் இருக்குது, அதாவது குர்ஆனுடைய தாயின் இருக்குது. அப்புறம் நூர் என்கின்ற ஒளியை அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு சொல்லியிருக்கார். ரூஹ் என்பதை கூட குர்ஆனுக்கு சொல்லியிருக்கார். இப்படி நிறைய குர்ஆனுடைய பெயர்கள் நிறைய உண்டு. சுப்ஹானல்லாஹ். ஆமா, பேர் இருக்கு இல்லையா? அப்படி நிறைய பேர்கள் உண்டு. இப்போ நம்ம ஒரு 5 சிறப்புகளை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த குர்ஆனுக்கு தனி சிறப்பு கலாம் அல்லாஹ். கலாம் என்றால் அல்லாஹுடைய பேச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ தௌராத், ஜபூர், இன்ஜீல்லாம் அல்லாஹுடைய பேச்சு கிடையாதா? பேச்சா இல்லையா? இல்ல. ஏன் ஏன் அல்லாஹுடைய பேச்சு இல்லை அப்படின்னா, இது அவனால் இறைவனால் எழுதப்பட்ட பலகையாக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏடுகளாக, சுகுஃபுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சுகுஃபுகளை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். சுகுஃபுகள் பார்த்தீங்கன்னா 120 சுகுஃபுகள் சில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுகுஃபுகள் என்றால் அதனுடைய தமிழ்ல எப்படின்னா பலகைகளாக, பலகை அல்லது ஏடு. என்னன்னா, இப்போ தௌராத் எடுத்துக்கிறோமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தௌராத் வேதத்தை வாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தூர் சீனாய் மலைக்கு போனாங்க. மலைக்கு போய் நோன்பு வச்சு 40 நாள் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சு அந்த தௌராத் வேதத்தை முழுமையாக ஒரு பலகையா வாங்கிட்டு வந்தாங்க. கித்தாபு கிடையாது, அது பலகை. சுகுஃப் என்றால் பலகை. கித்தாபுனா ஏன் அந்த கித்தாபுங்கிற வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எழுதுவது. கத்தபனா எழுதினான்னு அர்த்தம். கத்தபனா என்னது? எழுதுறது. எழுதுறதுன்னா இறைவன் சொல்ல சொல்ல இறைவன் எழுதி கொடுக்கல குர்ஆன, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? எழுதினார். அப்போ கலாம் அல்லாஹ் என்பதற்கு அற்புதமான ஒரு பொருத்தமான ஒரு வேதம் என்றால் குர்ஆன் மட்டும்தான். தௌராத்தோ, இன்ஜீலோ, ஜபூரோ கலாம் கிடையாது. அது எழுதப்பட்ட ஒரு பலகையாக என்ன செஞ்சிருக்கு? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் முதல் சிறப்பு, குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு, கலாம் அல்லாஹ். 2வது சிறப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதருக்கு நிறைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதானமா? முஅஜிஸான்னு சொல்லலாம் அந்த அற்புதங்களுக்கு பெயர். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய கரம்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் அற்புதம். கண் கொண்டு எதையெல்லாம் பார்க்கிறாங்களோ அதெல்லாம் அற்புதமாச்சு. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அற்புதமாக மாற்றப்பட்டுச்சு அல்லாஹ்வினால. இவ்வளவு அற்புதங்கள் கொடுத்தாலும் குர்ஆனை போல அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் வேறு எதுவும் கிடையாது. குர்ஆன் தான் ஆகச்சிறந்த அற்புதம். இப்போ நம்ம இதை எப்படி உணர்ந்துக்கிறலாம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு குவளையில பால் கொடுத்தாங்க. அந்த ஹிஸ்டரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குவளையுடைய பால் எல்லாரும் குடித்து விட்டு மீதமானது அப்படியே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நாம கண் கொண்டு என்ன செய்யல, ஆனால் நம்பணும் அது ஒரு விஷயம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற ரோமங்கள், அவர்களுடைய வேர்வை, அவர்களுடைய ஒது செய்த தண்ணீர், இப்படி நிறைய விஷயங்கள், இது எல்லாமே மனிதன் கண் கொண்டு என்ன செய்ய முடியல. சில மனிதர்கள் பார்த்துருக்காங்க, பல மனிதர்கள் பார்க்காம நம்ம இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் மட்டும்தான் கண் கொண்டு பார்க்கிறோம். முதல் முறையாக எப்படி அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இறக்கினானோ, 2வது முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி அல்லாஹுடைய தூதருக்கு வகையாக கொடுத்தார்களோ, அல்லாஹுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினார்களோ, அதே வார்த்தையை இப்பொழுதும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த முஅஜிஸாவான இந்த அற்புதமான குர்ஆன் மாற்றப்படாமல் நாமல் அதே வார்த்தையை தான் என்ன செய்ய போறோம்? ஓதிக்கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுதான் அற்புதமான ஒரு சான்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை கொடுத்தாலும் குர்ஆனை போல பேரற்புதம் எதுவும் கிடையாது. நமக்கு புரியுதா? நாம உம்மத்தே முஹம்மதியா, அதாவது நம்ம சிறந்த உம்மத்தாக இருப்பதற்கு ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு தலைவராக வந்தது. ரசூலுல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் இமாமுல் அம்பியா,
அவங்க வந்து நபிமார்களின் தலைவர். ஏன் அதனால அவங்களுக்கு இவ்வளவு பதவி கிடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, குர்ஆன் கொடுத்ததினால் அவர்கள் சிறந்தவர்களாக ஆனார்கள். உங்களுக்கு புரியுதா? குர்ஆன் ரசூலுல்லாவுக்கு தௌராத்தை கொடுத்திருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது, அவர்களுக்கு சிறப்பு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். ஆனால் குர்ஆன் கொடுக்கப்பட்டதினால் அல்லாஹுடைய தூதரினுடைய சிறப்பும் உயர்ந்தது. அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, அற்புதங்கள்லேயே பேரற்புதம் இந்த குர்ஆன். அப்போ இரண்டாவது சிறப்பு இதுதான். மூன்றாவது சிறப்பு, சுப்ஹானல்லாஹ், ஷார்ட்டா முடிச்சிரும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது சிறப்பு ஜாமிஅ மானிஅன்னு சொல்லுவாங்க அரபுல. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஜாமிஅ மானிஅ அல்லது காமில் தாமீம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, பரிபூரண தன்மையை பெற்ற ஒரு குர்ஆன். இப்போ ஒரு கிதாப் எழுதுறோம், இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு புத்தகத்தை எழுதிய ஒரு ரைட்டருக்கு, ஒரு ரைட்டர் என்ன செய்வார், புத்தகத்தை எழுதுறாரு, அதை கொடுத்து ஒரு யார்ட்டையாவது அவருடைய பேராசிரியர்கிட்ட கொடுத்தோம்னா என்ன செய்வார், அதை பார்த்துட்டு இப்போ இந்த வார்த்தை வந்து இது இந்த கிதாபில் இந்த இடத்துல வந்து சூட்டபிள் ஆகலை, எடுத்து போட்டுரு, இல்லை இந்த விஷயத்தை நீ உள்ளே சேர்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கித்தாபை இப்பயுமே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கித்தாபுகள் இந்த உலகத்துல இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கு, எழுதிட்டு இருக்காங்க. சிறந்த கித்தாபுகளாய் நிறைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கித்தாபுகள் புத்தகங்கள் வந்தாலும் இந்த குர்ஆனை போல ஜாமிஅ மானிஅ, அதாவது வெளியில் உள்ளதை உள்ளே சேர்க்க முடியாது, உள்ளில் இருப்பதை வெளியே போட முடியாது. என்ன புரியுது? குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த காலகட்டத்தில் இது வந்து செட் ஆகாது, சூட்டபிள் ஆகாது, இதை எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு போடவும் முடியாது. இல்ல இந்த குர்ஆன்ல இதை சேர்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எடுத்து இந்த குர்ஆனில் சேர்க்கவும் முடியாது. அப்போ பரிபூரண தன்மையை பெற்ற ஒரே வேதம் குர்ஆன் மட்டும்தான். ஆனா ஜபூர் அப்படி இல்லையே, தௌராத் இல்ல, இன்ஜீல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அதுக்கு தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. தௌராத் தோரா அது வேறாவா போயிடுச்சுன்னு இப்படி பல வேதங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் குர்ஆன் இன்று வரைக்கும் ஒரு புள்ளி மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு தனி சிறப்பு. அப்போ பரிபூரண தன்மை பெற்ற ஒரு வேதம் என்றால் இந்த ஜாமிஅ மானிஅ பெற்ற குர்ஆன் தான். இது மூன்றாவது சிறப்பு. மூன்றாவதா? ஆமா. நாலாவது சொல்ல போறோம். நான்காவது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தௌராத்தையோ இன்ஜீலையோ ஜபூரையோ அல்லாஹ் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லவில்லை. குர்ஆனே அல்லாஹ் பாதுகாப்பேன் என்கின்ற வார்த்தையை குர்ஆன்லே கொடுத்துட்டான். இது ரசூலுல்லாவுடைய முடிச்சிருவோம். இது ரசூலுல்லாவுடைய வார்த்தைகள் மட்டுமல்லாமல் குர்ஆன்லே அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அழகான வார்த்தை, நிச்சயமாக நாம் லஹு இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை பாதுகாத்ததுனால தான் எவ்வளவு பிரதிநிதிகளை இந்த குர்ஆனை எரிச்சாலும் புதைச்சாலும் இல்லாமல் ஆக்கினாலும் மனிதனுடைய உள்ளத்தில் அது நிரம்பி இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் ஹாஃபில்களும் ஹாஃபிலாக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் குர்ஆனை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. அப்போ எதனால? அல்லாஹ் நான் பாதுகாப்பேன் என்கின்ற வாக்குறுதி கொடுத்ததுனால தான் இந்த குர்ஆன் நமக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டகமாக இருக்குது. இது நாலாவது சிறப்பு. ஐந்தாவது சிறப்பு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனுக்கு இணையாக எந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து எழுத முடியாது, அதை வந்து கொண்டு வர முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அது ஒரு வாசகமாக ஒரு சவாலாக விட்டுட்டா. நீங்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு குர்ஆனில் ஒரு ஆயத்தை அல்லது ஒரு வார்த்தையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரபுகள் கவி நயத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. இப்னு முஅஃபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வரலாறு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்னு முஅஃபக் பாரசீக கவிஞர். அவர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு சின்ன ஒரு பிக்சரை, ஒரு புகைப்படத்தை காமிச்சாலே போதும். இல்லை இது ஒரு மரத்தை குறித்து ஒரு கவிதை சொல்லுங்களேன்னு சொன்னால், மரத்தின் ஆணி வேரில் இருந்து அதனுடைய இலை அதனுடைய மரம் அதனுடைய பழம் கனி எல்லாத்தையும் அவருடைய கவிதை நயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அவ்வளவு பாரசீக கவிஞர்களை ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க இந்த முஅஃபக். அவர் கூட இப்போ குர்ஆனில் ஒரு வசனத்தை கூட என்ன செய்ய முடியலை, சேர்க்க முடியல. ஆனால் சேர்க்க முயற்சி செஞ்சார். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்குன்ட்டு தனி வீடு, தனி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு முடித்தாலும் ஒரு கித்தாபை எழுதினார், ஒரு வேதத்தை எழுதி கொண்டு வந்தார். வந்து எப்படியாவது காஃபிர்கள் இடத்துல போய் சேர்த்துருவோன்னு கொண்டு வந்தா ஒரு சிறுவருடைய ஒரு குர்ஆன் வசனம் சூரா ஹூதுல வரக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்துடைய சில வாசகங்கள் வரும். அந்த வாசகத்துடைய வார்த்தைகளை கேட்ட உடனே இது என்னடா இவ்வளவு அற்புதமான ஒரு துணி கொண்ட இலக்கிய நயம் கொண்ட ஒரு வார்த்தைகளா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் எழுதிய தன்னுடைய கரத்தால் எழுதிய வேதத்தை தானே கிழிச்சு போட்டார். இது வந்து ஒரு யூஸும் கிடையாது.
இதுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த வேதமும் எந்த கித்தாபும் இல்லை அப்படிங்கிறது இதனுடைய தனி சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய சுருக்கமாகத்தான் இந்த வான்மறைகளுடைய வார்த்தைகள் இருக்குது. வாசிச்சு டக்குன்னு முடிச்சிருவோம். அல்லாஹு தஆலா சிறியது பெரியது என நிறைய வேதங்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பல்வேறு நபிமார்கள் மீது தத்தமது சமுதாயத்தவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறக்கினான். சிறு சிறு மறைகளுக்கு சுஹஃப் என்றும், புரியுதுங்களா, சின்ன சின்ன இதுகளுக்கு சுஹஃப்னா ஏடுகள் என்றும், பெரிய மறைகளுக்கு வேதம் என்றும் கூறப்படும். அல்லாஹ் அனுப்பிய வேதங்களில் மிக பிரபல்யமானது 4: தௌராத், ஜபூர், இன்ஜில், குர்ஆன் மஜீத். தௌராத் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டுள்ளது. ஜபூர் ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. இன்ஜில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. குர்ஆன் மஜீத் ஹதரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. இந்நான்கு வேதங்கள் அல்லாமல் சில சுஹுஃபுகள் ஹதரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், ஷீஸ் யார் அப்படின்னா நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள்ல இவர் ஒரு நபியாவே இருந்திருக்கிறார். இவருக்கு எத்தனை சுகுஃபுகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா 50 சுகுஃபுகள். அந்த இதுக்கு மேல 50ன்னு போட்டுக்கோங்க. 50 சுகுஃபுகள்னா உங்களுக்கு புரியுதா? ஏடுகள், வேதங்கள் கிடையாதுமா, ஏடுகள். ஆமா, ஏடுகள், பலகைகளாக ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50 சுஹஃபுகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மீதும் சில இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பாத்தீங்கன்னா 30 சுகுஃபுகள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது எத்தனை? 30 சுகுஃபுகள் அவர்கள் மீதும். சில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுகுஃபுகள். சில ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதமும் கொடுக்கப்பட்டது, சில சுகுஃபுகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பனு இஸ்ராயீல் மக்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், அது 10. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இன்னும் சில மற்ற நபிமார்கள் மீதும் இறக்கப்பட்டது. இதுல சொல்லப்படாத நபி யார் அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 ஏடுகள், புரியுதா? அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, மொத்தம் 120 வரும். நான் மறுபடியும் சொல்றேன். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, ஈசா கிடையாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10, மொத்தம் 120 சுகுஃபுகள், 4 வேதங்கள். முடிஞ்சா? ஓகே. அனைத்து இறைமறைகளை பற்றியும் முஸ்லிம்களுக்கு இவ்வாறான கொள்கை இருத்தல் வேண்டும். அனைத்து வான்மறைகளும் மனிதர்களின் நேர்வழிக்காகவே இறக்கப்பட்டன. அவை அனைத்திலும் நேர்வழிக்கான விஷயங்களும் உபதேசங்களும் நிரம்பி இருக்கின்றன. மேலும் ஏவல்களும் விளக்கல்களும் சொர்க்க பாக்கியங்களும் நரக தண்டனைகளும் அவற்றில் பொதிந்துள்ளன. இது எல்லாமே குர்ஆன்ல வரக்கூடியது, வேதங்கள்ல இருக்கக்கூடியது, சரியா? மேலும் ஒவ்வொரு உம்மத்தும் தத்தமது காலத்தில் அதன் சட்டப்படி வாழ்வது அவர்களின் வெற்றிக்கு காரணமாகும். குர்ஆன் மஜீத் அருளப்பட்ட பிறகு முன் சென்ற அனைத்து வேதங்களும் அதன் சட்டங்களும் காலாவதி ஆகிவிட்டன. புரியுதுங்களா? இப்போ தௌராத் இன்ஜில் வந்தாலும் நம்ம சட்டத்தை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது, ஈமான் கொண்டுக்கிறலாம். ஆனால் தௌராத்தில் இப்பயுமே இது தௌராத்து, இதில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துங்கன்னா அமல்படுத்த முடியாது, ஏன்னா காலாவதி ஆயிடுச்சு. ஆனால் குர்ஆனுடைய சட்டங்கள் காலாவதி ஆகாது கியாமத் நாள் வரைக்கும். இனி கியாமத் வரை இந்த உம்மத்திற்கு குர்ஆன் மஜீத், குர்ஆன் ஷரீஃப் சட்டங்களின்படி அமல் செய்வதிலேயே வெற்றி இருக்கின்றன. முந்தைய வான்மறைகளில் பெரும்பாலானவை இன்று இல்லை. இருக்கின்ற வான்மறைகளும் அசல் வார்த்தைகளுடன் பாதுகாக்கப்படவில்லை. அவற்றில் அல்லாஹின் வாக்குகளுடன் மனித வார்த்தைகளும் கலந்துவிட்டன. புரியுதா? தௌராத், இன்ஜில், ஜபூர்லாம் மனித வார்த்தைகள் கலந்துருச்சு. வழிகேடர்கள் அதில் தமது சுய கருத்துக்களை கலந்து விட்டனர். மேலும் அதிகமான விஷயங்களை மாற்றியும் விட்டனர். எனவே முந்தைய வேதங்களில் எவ்விஷயங்கள் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கிறதோ அவை உண்மையாகும். மேலும் எக்காரியங்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறதோ அவை பொய்யாகும். மேலும் எக்காரியங்கள் குர்ஆனுக்கு முரண்பாடாகவும் ஒப்பாகவும் இல்லையோ அவை பற்றி நாம் மௌனம் சாதிக்க வேண்டும். அதை உண்மைப்படுத்தவும் கூடாது, பொய்ப்பிக்கவும் கூடாது. உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம் குர்ஆன்ல ஒரு சட்டம் வருது, ஒரு வசனம் வருது, நமக்கு புரியல, அதை ஆராய்ச்சி இது பண்ணி பார்க்குறோம், கருத்துக்களை இது பண்ணி பார்க்குறோம், இருந்தாலும் அதுக்கு நம்ம நமக்கு தெளிவு கிடைக்கலன்னா அதை அமைதியாக மௌனம் காக்கணுமே தவிர அதை இல்லைன்னு வாதிடக்கூடாது. அது உண்மை என்பதில் இது பண்ணி நம்ம அதுக்கு மறுபடியும் அதை ஆராய்ச்சி செய்வது கூடாது. மௌனம் சாதிப்பது அது சிறந்தது. அல்லாஹு தாலாவால் இறக்கி அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் சுகுஃபுகளையும் நம்பிக்கை கொள்வது மிக அவசியமாகும். அவ்வாறு
இவை அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதுதான் என நம்பிக்கை கொள்ளவில்லையானால் அவர் முக்மீனாக இருக்க முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரபல்யமான 4 வேதங்களின் பெயர்கள் தெரியும். அந்த 4 இதையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக குறிச்சுக்கோங்க. தௌராத், இன்ஜில், ஜபூர், குர்ஆன் யார் யாருக்கு அருளப்பட்டது அப்படிங்கிறதையும் சேர்த்து நமக்கு அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறிச்சுக்கிறோம். 2வது, வான்மறைகள் ஏன் அருளப்பட்டது? அதில் அனைத்து வான்மறைகளும் மனிதர்களின் நேர்வழிக்காகவே இறக்கப்பட்டன. ஒரே வார்த்தை தான், அவ்வளோதான் 2வது கொஸ்டினுக்கு. எத்தனாவது பேரா அதில் இருக்கு? 2வது பேராவா இருக்கா? 2வது பேராவில் ஃபர்ஸ்ட் 2 லைன் என்னோட இதில் போடலை. சரி, ஓகே. பேஜ் நம்பர் 82ல் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கா? அது 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர். வான்மறைகளில் என்னென்ன உள்ளன? அதில் பார்த்தீங்கன்னா அதே பேராவில் இருக்குல்ல, ஏவல்களும் விலக்கல்களும், சாரி அனைத்திலும், அவை அனைத்திலும் அடுத்த லைன்லேயே இருக்குதுன்னு நேர்வழிக்கான விஷயங்களும் உபதேசங்கள் நிரம்பியிருக்கின்றன. மேலும் ஏவல்கள், விலக்கல்கள், சொர்க்க பாக்கியங்கள், நரக தண்டனைகள் அவற்றில் பொதிந்துள்ளன. அது வரைக்கும் சரிங்களா? அது வரைக்கும் எத்தனாவது கொஸ்டின்? 3வது கொஸ்டின். குறிக்கிறீங்களா? எல்லாரும் குறிச்சாச்சு இல்லையா? கியாமத் வரை எந்த வேதத்தின்படி அமல் செய்ய வேண்டும்? கடைசி இதில் இருக்கு பாருங்க. 2வது பேராவில் அதுல கடைசி இல்ல எங்க என்னோட ஓகே. ஒன்னுல இருக்கு. சரி, இனி கியாமத் நாள் வரை இந்த உம்மத்தின் குர்ஆன் மஜீத் சட்டம்படி அதிலிருந்து அமல் செய்வதில் வெற்றி இருக்கிறது. இது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். வான்மறைகள் மற்றும் சுஹுஃபுகள் பற்றி எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும்? கடைசி 3வது பேரா இருக்குல்ல, அது அப்படியே என்ன செஞ்சிடணும், எழுதின. அல்லாஹு தாலாவால் இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களையும் 3 போட்டிருக்கு இல்லையா, அது ஃபுல்லா இவை அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதுதான் என நம்பிக்கை கொள்ளவில்லையானால் அவர் உண்மை முக்மீனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இது 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சா? 2வது கொஸ்டின் சொல்லணுமா? வான்மறைகள் ஏன் அருளப்பட்டன? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல முதல் வரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அனைத்து வான்மறைகளும் மனிதர்கள் நேர்வழிக்காக இறக்கப்பட்டன. அவ்வளோதான், முடிஞ்சா? இன்ஷால்லா ஹோம்ஒர்க் ஹதீஸ் இருக்குல்ல, மனன ஹதீஸ் அரபில் எழுதிட்டு இன்ஷால்லா எழுதி பார்த்துட்டு வாங்க. முதல் 2 ஹதீஸ் போதுமா? ஒன்று போதுமா? 2 அப்படி எழுதிடுவோம். ஒரு பேஜில் 2 ஹதீஸ் பாதியாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அது ஒரு பாதி பேஜ், 2வது ஹதீஸில் ஒரு பாதி பேஜ். வீட்டில் இன்ஷால்லா ரைட்டிங் ஹோம்ஒர்க்கு மனன ஹதீஸில் ஃபர்ஸ்ட் தீனு இஸ்ருன்னு இருக்குல்ல, அதுவே ஒரு 5 தடவை அந்த ஒரு இதில் ஒரு பாதி. 2வது வென்னத்தி அஸ்ஸலா, அது ஒரு கொஞ்சம் இன்ஷால்லா எழுதிட்டு வந்துடுங்க. சரியா? வேண்டாம், அரபு மட்டும் எழுதிட்டு வாங்க. ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்காக ரைட்டிங் நோட் நாளைக்கு இன்ஷால்லா காமிக்கணும். அதில் இது ரைட்டிங்காக மட்டும்தான். திங்கட்கிழமை வச்சிருவோண்ணே.